Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து கொஸ்டின் பேப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கான காமன் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ ஒரு பப்ளிக் கொஸ்டின் எப்படி இருக்கும் அது மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நமக்கு பப்ளிக் பேட்டர்ன். பப்ளிக்கில் இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து தமிழில் கொடுத்துட்டு அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுப்பேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு காமனாக யூஸ் பண்ண கொடுக்குன்னா எல்லா 1 மார்க்குமே மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன்று சூரிய உதயம் மற்றும் சூரிய மறைவு வளிமண்டலம் சிவப்பாக காரணம் ஒளிச்சுதல். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். காமா கதிர்வீச்சுக்கு நம்ம பாதுகாப்பு காரியம். தட் மீன்ஸ் டேஸ் அப்ரான்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த காமா ரேடியேஷன் லெட். கணத்தாக்கு கீழ் எதற்கு சொல்லணும் உந்த மாற்றம். தட் மீன் இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இது புக் பேக்கில் இருக்குது. துருவின் வாய்ப்பாடு கெமிக்கல் ஃபார்முலா ரஸ்ட் வந்து ஃபெர்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். Fe2O3 XH2O. 5th 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிள். தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. 6th 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஆல்கஹால். தட் மீன்ஸ் வந்து ஆல்கஹால் கம்பேர் பண்ணி 7th 1க்கு ஒளிச்சேர்க்கும் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுதுன்னா when H2O. தட் மீன்ஸ் வாட்டர் இஸ் ஸ்பிளிட்டர். இதயத்தின் இதை இதில் கம்பேரிசன் ஆர்ட் ஆஃப் வந்து எஸ்ஏ நோட். நாளமுள்ள மற்றும் நாளம் இல்லாச்சு ரொம்ப முக்கியமான நம்ம எக்ஸோகிரைன் அண்ட் என்டோகிரைன் கிளான் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்பேரிசன் பண்ணுவது பேன்கிரியாஸ். தட் மீன்ஸ் வந்து கணையம். 10th 1 வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம். இதில் வந்து ரெஃபர் பண்ணிக்க. தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடிய பார்த்தீங்கன்னா மிராக்கல் ரைஸும் IR8. நெக்ஸ்ட் 12th 1 இதே குழாய்கள் இதே ஏற்படுகிற காரணம் இதே தசைகளுக்கு போதிய ரத்தம் செல்ல. தட் மீன்ஸ் வந்து இன்சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு த ஹார்ட் மசில். 2 மார்க் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கதிரிக்கத்து தோணக்கூடிய 2 தனிமங்கள் பெயர்கள். 1 கலோரி 1 கலோரி. அணுக்கட்டின். தட் மீன்ஸ் வந்து ஆட்டோமெசிட்டி. தாமரத்தையும் பயன்களை எழுதணும். 2 யூஸ் ஆஃப் காப்பர். இருமடி கரைசல் பைனரி சொல்யூஷன் ரொம்ப முக்கியமான ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிவு. அதுக்கப்புறம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. வேறுபாடு நிச்சய செயல் மற்றும் அணிச்செயல். தட் மீன்ஸ் வாலண்டரி ஆக்ஷன் அண்ட் இன்வாலண்டரி ஆக்ஷன். அதுக்கப்புறம் ரீசன் கம்பேரிசன். சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மின்தடை எண் மற்றும் மின்கடத்து எண் ஆகியவற்றை வேறுபடுது. தட் மீன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்ட் ஆஃப் த கண்டக்டர். எதிரொலி இதுவும் புக் பேக்கில் இருக்குன்னா ஸ்னல்லா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. தட் மீன்ஸ் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். அட்டையில் காணப்படும் ஒட்டுவின் தகவமைப்பு. இது புக் பேக்கில் இருக்குன்னா வேறுபாட்டுக்கு காற்றுல சொற்றம் மற்றும் காற்றுல சாசம். தட் மீன்ஸ் அனர்பிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். நியூரானோட டயக்ராம். தமனி மற்றும் சிறை அமைப்பு லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டு ரொம்ப முக்கியமானது. ஆர்டினல் பெயினை இரண்டாக பிளத்தல். தட் மீன்ஸ் வந்து பைனரி ஃபிஷன் டிஃபரெண்ட் பிறந்த மல்டி. எத்தனை வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. புற்றுச்சல் சாதாரண. அதனால தான் அடிக்கடி சொல்ல வேறுபாடுகள் கொஸ்டின் கட்டாயம் படுங்க. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஆல்கஹாலிக் மூலக்குறைவு C%. இது வந்து புக் பேக்கில் கொஸ்டின் ஐயூபா கூட கம்பேர் பண்ணக்கூடியதாக கேட்டிருக்கேன். 32 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு விசியன் சமன்பாடு நியூட்டன் 2ஆம் விதி புக் பேக்கில் இருக்கணும். ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இயற்கை மற்றும் சேர்க்கதின் பண்பு. இது புக் பேக்கில் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கரும்புச்சனை எத்தனை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிஹெச் அளவுகள். பிஹெச்சை கண்டுபிடிச்சது SPL சாரன்சன். ஸோ அவரோட கான்செப்ட்லேருந்து எழுதக்கூடியதான். நவீன அணுக்களுக்கு மாடர்ன் அட்டாமிக் தியரி. மெக்னீசியம் சல்ஃபைட் H2O கம்பேர் பண்ணக்கூடிய இது புக் பேக்கில் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஒன்றுக்குன்னா ஜிப்ரலான் வாழ்க்கை இது புக் பேக். ஆண்களின் 2ஆம் நிலை இனப்பெருக்கொருட்கள் எழுது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தா. எதிராக சாய்ஸ் ஒரு பார்த்தீங்கன்னா பாட்டில் பூக்கம் தவிர்த்து சொல்ல அமைப்பு படத்தவனுக்கு DNA முக்கியம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ். ஓவரால் இந்த கொஸ்டின் பேப்பர் படி தான் பப்ளிக் வரும். நான் உங்களுக்கு வந்து இப்போ நிறைய டைம் சொல்லியிருந்தேன் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் கிடையாது சொல்லிட்டு. ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பப்ளிக் பேட்டர். இந்த கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு வந்து ஒரிஜினல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பேட்டர் மாதிரி பார்த்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னும் 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தா த ப்ரொஜெக்ட் ஆஃப் த ராக்கெட் விச் ஆஸ் ஃபாலோயிங் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ரெக்வயர்ட்னா போத் ENC. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். செகண்ட் ஒன்னுக்கு வந்து 0. தேர்ட் வந்து ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஆடிபிள் டு த ஹியூமன் இயர் 20 கிலோஹெர்ட்ஸ். த நியூக்ளியஸ் வந்து 20 புரோட்டான் 20 நியூட்ரான். டேஸ் இன் இம்பார்ட்டன்ட் மெட்டல் டு ஃபார்ம் அமல்கம் மெர்க்குரி. த கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து பார்த்தா பிரிசிபிடேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா காஸ்பியன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து பார்த்தா என்டோட்டம்ஸ் ஆப்ஷன் டி. 8th ஒன் வந்து பார்த்தா the segment of leeches are known as metatomers. Next one, art of part of the SCNO, repeated question. Bipolar retina of eye. 11th, dash unit on the backbone of the DNA. Sugar phosphate on the backbone of the DNA. 12th one, DNA fingerprinting is based on the principle of identifying repeated. This book back question. 2 mark per most important question. The last second, Snell law, Ohm's law, simplest ketone, importance of walls in the எல்லாமே public question. The diagram ரொம்ப முக்கியமான ஈஸியான diagram. Why did mental select P plan for his experiment? ரொம்ப முக்கியமான question. அதுக்கப்புறம் what are the contribution factor of opacity? Write a short note editor and its last the 23rd lesson கேட்டாங்க. சம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்க சம் தான் கேட்டிருக்காங்க. 4 மார்க் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் LED அப்படியே பார்த்துருவாங்க. மேட்ச் ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. மீசோஃபைல் நியூரான் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் வாய்ஸ். இது முக்கியமான கொஸ்டின். DNA ஃபிங்கர் பிரிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கான்சிக்வன்ஸ் அண்ட் டிஃபாரஸ்டேஷன். சம் வந்து பார்த்தீங்கன்னா
மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்லி கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரிலேருந்து. 3-7 மார்க் கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸு, ரே டயக்ராம், ஒய் டஸ் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர், நியூக்ளியர் ரியாக்டர், அக்வாட்டிக் அனிமலு, அதுக்கப்புறம் வந்து சிந்தட்டிக் ஆக்சினு, நெக்ஸ்ட் என்டோகிரேன் எக்ஸோகிரேன் கிளாண்ட், நெக்ஸ்ட் பார்த்தா செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸோட இன்மேல் கார்டை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸு, நெக்ஸ்ட்டு சஜெக்ட் த மெத்தட் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ் ஆல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ராக்கெட் ஏவுதல் வந்து மற்றும் ஒரு பொருளை வெப்பப்படுத்தினால் குளிர்வித்தால் பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சொல்லி மனிதனால் செய்வின் அவளின் அதிர்வு வந்து 20 கிலோஹெர்ட்ஸ், உட்கருவில் 20 புரோட்டான் 20 நியூட்ரான், ரசக்கலவை வந்து மெர்க்குரி, 6 வீழ்படிதல் வினை, காஸ்பரின் பார்ட்டிகள் வந்து அகத்தோல், அட்டையில் உடற்கண் இவ்வாறு அழைக்கப்படுகிற மெட்டாமியர்கள், இதயத்தின் இதயம் எஸ்என்ஓல், இருமணி நியூரான் வந்து கண் விழித்திரை. நெக்ஸ்ட் டிஎன்ஏ முதுகலம் வந்து சர்க்கரை பசு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஎன்ஏ விரலக தொழில்நுட்பம் வந்து மீண்டும் மீண்டும் வரும் தொடர். அதுக்கு ஸ்னல் விதி ஓம் விதிலாம் முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். மெண்டல் தன் ஆய்வுக்கு ஏன் தோட்டப்பட்டாணி செடியை பயன்படுத்தினால் உடற்பருமனுக்கான காரணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7-4 மார்க்கு ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இலைடேஜஸ் காடழிப்பினால் ஏற்படக்கூடிய லாஸ்ட் பப்ளிக்கில் கேட்டது. ஆர்கியோபெட்ரிக் சுருப்பி இணைப்பு இருக்கிறது இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. குவிலியன்ஸ் வந்து பார்த்து வேறுபாடுகள், அணுக்கருளை இந்திய பாகங்கள், அதுக்கப்புறம் வந்து நாளமுள்ள சுரப்பி நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் இடையில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆண்களின் இரண்டாம் நிலை இனப்பெருக்க உறுப்புகளுக்கு கூறுக மது அருந்து ஏற்படும் பிரச்சனை சரிசு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது இதுக்கான கீ ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அவங்க கீ ஆன்சர் பப்ளிக் கீ ஆன்சர் படி கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் எழுதிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் அப்படிலாம் எழுத முடியாது. இந்த கீ படி தான் பப்ளிக்கில் வந்து வேல்யூமா. ஸோ அது மாதிரி கிரியேட் பண்ண வித் ஆப்ஷனோட 12 மார்க் 2 மார்க் பாருங்கள். அந்த அக்யூரேட்டாக அந்த வேர்டு இருந்தால் தான் ஒரு எக்ஸாமில் ஸ்னல்லானா ரேஷ் ஆஃப் த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் incidents and the sign of refraction is equal to the refraction sin I. That means பார்த்தீங்கன்னா மியூ பார்த்தீங்கன்னா sin I by sin R equal mu2 by mu1 சொல்லுவாங்க. ஓம்ஸ் லா அந்த அந்த விதி கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பால்ஸ் இந்த ஆர்ட்னு அது ரெகுலேட் பிளட் ஃப்ளோ, ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ, அண்ட் நெக்ஸ்ட் வந்து அலோ பிளட் இந்த சிங்கிள் டைரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயக்ராம் ஈஸி தான் தான். மென்டல் செலக்ட் அதுக்கான ரீசன், கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், ஒபேசிட்டி, எடிட்டர் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஸ்பிரிட் ஸ்கிரிப்ட் சம்மும் வந்து எக்ஸாக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் போர்ஸ் பேஸ் அந்த அப்ளிகேஷன் லைக் பேரலல் ஃபோர்ஸ் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் அண்ட் வெயிட் கான டிஃபரன்ஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டெரைவ்ட் குவான்டிட்டி இந்த எக்ஸாக்டாக அந்த வேர்ட் இருந்தால் மார்க் கிடைக்கும். அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி பல்புக்கும் பாருங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா மாலிகுல் பேஸ்ட் அந்த ஆட்டோமேசிட்டி, ஸ்டெல்லார் எனர்ஜி மேட்சும் கொடுத்துருக்காங்க. சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்டுக்கான வேறுபாடு இந்த இதே மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் மார்க் கிடைக்கும். சோஃபைல 3 பேசிஸ் சிஸ்டம் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் நியூரான் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். நான் அதாவது இந்த ஓனாக எழுத முடியாது சயின்ஸ் சில கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காடழிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சில பாயிண்ட்ஸ் போடணும். ஆனால் எல்லாமே எழுத முடியாது. ஓனா ஆரியோபெட்ரிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஆர்கியோபெட்ரிக்ஸ், நெட்ரமே இந்த ஏஜ் ஆஃப் ஃபோசில்ஸு, 2 மேஸ் ஹைப்ரைட், அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ இந்த அந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே இருக்கணும். கான்சிக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபாரேஷன், ஃப்ளட்ஸு, சாயில் எரோஷன், லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப், சேஞ்ச் கிளைமேட் கண்டிஷன், ட்ராட், இம்பேலன்ஸ் ஆஃப் ஜியோ கெமிக்கல்ஸ் இது எல்லாமே இருக்கணும். 32 கம்பல்சரி கொஸ்டினும் சம் கொடுத்துருக்காங்க. 7 மார்க் பாருங்கள். கான்வெக்ஷன் லென்ஸுக்கான டிஃப்ரென்ஸு, டயக்ராமு, ஒய் டஸ் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர், நியூக்ளியர் ரியாக்டருக்கான பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே எழுதுனா தான் ஃபுல் மார்க். மைக்ரோஸ்கோபி அண்ட் டெலிகான் சப்ஸ்டான்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆக்சன், என்டோகிரேன் எக்ஸோகிரேன் கிளான்கான வந்து டிஃப்ரென்ஸு, செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெஷர்ஸ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆல்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் அண்ட் பியர் குரூப்ஸு, மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாமே இதே மாதிரி கீ ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பப்ளிக்கில் ஃபுல் மார்க் கிடைக்கணும். நிறைய திருப்பி சொல்லுவேன் எல்லாமே ஓனாக எழுதுன்ற கான்செப்டில் எதனால் எழுதி வச்சாலும் மார்க் பப்ளிக்கில் வராதுப்பா. அதனால தான் ஒரு சில நினச்சிட்டு இருந்தேன்னா கடைசியில் போய் எதுவுமே படிக்க முடியாது. ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிங்களா தான் இது பண்ண முடியும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் திருப்பி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் பயாலஜியாக இருந்தாலும் வேறுபாடுகள் கட்டாயம் படிங்க. ஒரு எக்ஸாம்பிளேஷனாக ஃபிசிக்ஸ் எத்தனை வேறுபாடுகள் கொடுத்துருக்கோம். மயோபியா, ஐஃபோர்மெட்ரோபியா, மாஸ் அண்ட் வெயிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரின்னு சொல்லும் போது ஆட்டம், மாலிகுல், சைக்ரோஸ்கோபிக், பயாலஜியில் நிறைய கொடுத்துருக்கேன். எக்ஸோகிரேன், இன்டோகிரேன், ஆர்டரி, வெயின். ஸோ அது மாதிரி கொடுத்துருக்க வேறுபாடுகள் கட்டாயம் படித்து எழுதி பாருங்கள். ஸோ 1000 டைம்ஸ் படிக்கிறத விட ஒரு டைம் படித்து எழுதி பாருங்க. பப்ளிக்கில் சயின்ஸ் எஸ்எஸும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா மார்க் போகுது. நிறைய பேர் நினைக்கிறேன் சயின்ஸ் நம்ம ப்ராக்டிகல் 25 out of 25 எடுத்துடலாம். 20 மார்க் எடுத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணாத எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ நான் திருப்பி சொல்லக்கூடியது என்னன்னா, பப்ளிக் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி கட்டாயம் உங்களுக்கு வந்து பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, கட்டாயம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி, I would like to say great wishes to each and every student to score high marks in the public. All the best student. Okay, thank you, bye.